ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ரொம்ப ஷார்ட்டா ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு சில நம்பர்களை பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருப்போமே. 1111, 2222, 33, 333 இல்ல 111 இந்த மாதிரி நிறைய நம்பரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கான பல அர்த்தங்கள் இருந்தாலுமே அதுல நீங்க கொஞ்சம் குழம்பியும் இருக்கக்கூடும். அதை ரொம்ப சுலபமான முறையில உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ. முதல்ல நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான நம்பர் நீங்க கண்ணில் பாக்குறீங்கன்னா அது வெறும் நம்பர் கிடையாதுங்க, அது உங்களுக்கு ஒரு மெசேஜ். இதன் மூலமா உங்க வாழ்க்கையை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்குமே. இதன் மூலமா உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மனதுல இப்ப இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அதற்கு தகுந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை வைத்து நீங்க பண்ணக்கூடியது சரியா இல்ல தப்பா, இதை நீங்க பண்ணலாமா இல்ல பண்ண கூடாதா அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 1ஆம் நம்பர், அதாவது 111 அல்லது 1111. இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா நம்பரும் நீங்களே பார்க்கக்கூடிய இடத்துல வந்துச்சுனாவோ இல்ல நீங்களா பார்க்கணும்னு நினைத்து பார்த்தாலோ கணக்கு கிடையாது. உங்களையும் அறியாமல் எதர்ச்சியா பார்க்கறது. நீங்க எங்கேயாவது வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேனர்ல இருக்கக்கூடிய நம்பர் நீங்க பார்த்தோன்னா அந்த செகண்ட் உங்க கண்ணு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி அந்த நம்பர் பார்த்துச்சுன்னா அதுதான் அர்த்தம். அப்படி பார்க்கறது மட்டும்தான் வேலிட். நீங்களே பார்க்கணும்னு நினைத்து பார்த்தது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஏஞ்சல் நம்பர் அதுவாகவே உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது 1111 அல்லது 111. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம், நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். இத்தனை நாள் வரைக்குமே நீங்க ஏதாவது மன குழப்பத்துல கஷ்டத்துல இருந்தாலுமே இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது. நீங்க நல்ல விஷயங்கள் செய்ய போறீங்க, நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது 2222 அல்லது 222. இது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதன் மூலமா நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய பாதை சரியா இருக்குது. நீங்க எந்த விதமான குழப்பமுமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தெளிவான முடிவு தான், கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும், நம்ம பண்றது சரியா, இது நம்மளோட சரியான டிசிஷனா, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னா இந்த 222 அல்லது 2222 உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க பண்ணக்கூடியது நிச்சயம் வெற்றி அடையும். அடுத்தது 333 அல்லது 3333. இந்த நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாரோ ஒருவரால் பாதுகாக்கப்படுறீங்க. உங்களை பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கேரிங்கா, ரொம்ப பாசமா, ரொம்ப அஃபெக்ஷனா உங்களை ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை ஒவ்வொரு இமை பொழுதுமே உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அல்லது உங்களை யாரோ ஒருத்தங்க சரியான விதத்துல வழி நடத்துறாங்கன்னு அர்த்தம். நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணு, இதுதான் உனக்கு சரி, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா இந்த நம்பர் நீங்க பார்க்கும்போது நீங்க உற்று நோக்குனீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒண்ணு உங்களை ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க, அல்லது நீங்க பண்ணக்கூடிய விதங்களை உங்களுக்கு சரியான வழியில உங்களை வழி நடத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்படி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது 4444 அல்லது 444. இந்த நம்பர் உங்களோட கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கை எப்படி போகுதோ அதன் போக்குல போகக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க. வாழ்க்கையில பெருசா எந்த விதமான குறிக்கோளும் இல்லாம எதை பத்தியுமே பெருசா யோசிக்காம உங்களோட வாழ்க்கை போன போக்குல டெய்லி காலைல எந்திரிக்கிறோமா, வேலைக்கு போறோமா, இல்ல வரமா, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோமா, அப்படி ஜாலியா உங்க லைஃப போகக்கூடிய ஒருத்தர் பெருசா ஒரு ஃபியூச்சர் கோல் எதுவுமே இல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நல்லா இருக்கும், பட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே சொல்ல முடியாது. அதனால முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது 555 அல்லது 5555. இந்த நம்பர் உங்களோட கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க ரெடியா இருக்க வேண்டிய நேரம் இது. உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காண போகுது, அல்லது ஒரு புதிய ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வரப்போகுது. ஏதாவது ஒரு புதிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எது நடந்தாலும் உங்க நல்லதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை ஏற்கிறதுக்கு தயாரா நீங்க இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா நீங்க பயன்படுத்தினா வெற்றி உங்களுடையது. அதுக்காக தயாரா நீங்க இருக்க வேண்டிய நேரம் இது. அதனால அதுல தெளிவாய்க்கோங்க. அடுத்தது 666 அல்லது 6666. இந்த நம்பர் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு, வளர்ச்சி அடையிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல நீங்க என்ன காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க உடனே பண்ணணும். அதை நீங்க உடனே பண்ணா வெற்றி நிச்சயம். ஆனா சில பேர் இத பார்த்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைத்து சோம்பேறித்தனமா விட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப பண்ணாம விட்டா வேற எப்பயுமே நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம், நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் பண்ண முடியாமலே போயிடும்.
அதனால உங்க கண்ணில் 666 பட்டுச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலாமா வேண்டாம்னு ஒரு ஆசோசியேஷன் மைண்ட்ல இருக்கிறீங்க. அதை உடனே பண்ணுங்க, வெற்றி உங்களுடையது. சரியா இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 7777 அல்லது 777. இந்த நம்பரை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒண்ணு கிடைக்க போகுது, அல்லது ஒரு குட் லக், ஒரு லாட்டரி ஷீட்டோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு லக்கி சம்பந்தமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அல்லது நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம் தான். அப்படி ஏதோ ஒரு அதிர்ஷ்டகரமான உங்களுக்கு நடக்கும். அதுக்காக தயாரா இருந்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 888 அல்லது 8888. இந்த நம்பர் உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய குணம் எந்த மாதிரியான குணம் அப்படின்னா, நீங்க இடத்துக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ரொம்ப சீக்கிரமா மிங்கிள் ஆயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோக்கலான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்தாற் போல அதுக்கு தகுந்தாற் போல ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க. இதுவே ரொம்ப ஹை லெவல் ரிச்சான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தகுந்தாற் போல உங்களை நீங்களே மாத்திப்பீங்க. இடத்துக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கடைசி நம்ம பார்க்க போறது 9999 அல்லது 999. இந்த நம்பர் உங்க கண்ணுல அடிக்கடி பட்டுச்சுன்னா இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப குழப்பிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப குழப்பிட்டு இருக்குது. இதை பண்ணலாமா வேண்டாமா, இது செய்யலாம் வேண்டாமா, இது நமக்கு நல்லதா கெட்டதா, இப்ப நம்ம என்ன பண்றது, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு ஏற்ற நேரம் இது கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எதுவுமே பண்ணாம அதுல இருந்து முதல்ல வெளியே வந்துருங்க. அதுக்கான ஏற்ற நேரம் இது உங்களுக்கு இல்லை அப்படின்னு உங்க மனசுல எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கை பற்றியோ இல்ல எதுவா இருந்தாலும், எந்த விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும் அதற்கான சரியான நேரம் இது கிடையாது. அதனால அதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம். சோ இப்ப நான் சொன்ன 1ல இருந்து 9 வரைக்கும் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் கொடுத்துருக்கேன். இதை சரியா பயன்படுத்திக்கோங்க. வரும் பகையில வந்து பாத்தீங்கன்னா 11112222 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் உள்ள ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி.